டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. என்னுடைய ஓய்வு நேரங்களில் பெரும்பாலும் ஓடிடியில் திரைப்படங்களையோ அல்லது வெப் சீரிஸ்களையோ பார்ப்பேன். அது போக நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்களையும் படிப்பது உண்டு. கௌதம் கார்த்திக் ஒரு திறமையான நடிகரா இருந்தும் ஏன் அவரால் பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியலன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. ஒருவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமைய வேண்டும். அப்படி வாய்ப்புகள் அமைந்து அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைய வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சாதான் ஒரு நடிகரால் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும். அப்படிப்பட்ட வளர்ச்சி இன்று வரையிலே கௌதம் கார்த்திக் அடையலைன்னா அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட படங்கள் இன்னும் அவருக்கு அமையலை அப்படின்றது தான். மிக விரைவிலே அப்படிப்பட்ட படங்கள் அவருக்கு அமைய வேண்டும் என்று டூரிங் டாக்கீஸ் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். டிராஃபிக் ராமசாமி மாதிரி பொது பிரச்சனைகளுக்காக போராடுற குணத்தோடு இப்போ யாராவது இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து பரிமளா கேட்டிருக்காங்க. டிராஃபிக் ராமசாமியை ஒரு குறிஞ்சி பூ என்று தான் சொல்ல வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் போராடக்கூடிய ஒரு போராட்ட குணம் படைத்த மனிதராக அவர் வாழ்ந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் மறைந்து இத்தனை நாட்கள் ஆகியும் அவரை பற்றி நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். தமிழ் திரையுலகில் இருந்த விநியோகிஸ்தர்களின் கதி இப்போ அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களுடைய விநியோக உரிமையினுடைய விலை மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட படங்களை வாங்கக்கூடிய சக்தி படைத்த விநியோகஸ்தர்கள்னா தமிழ் சினிமாவிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற அது போன்ற விநியோகஸ்தர்களும் பெரிய பட்ஜெட் படங்களை வாங்குவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு விநியோகஸ்தருடைய நிலை. டிஆர் எப்போல இருந்து தாடி வைக்க ஆரம்பிச்சாருன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து தாடி முளைக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து டி ராஜேந்தர் தாடி வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய தாயின் மரணத்தின் போது மட்டும்தான் ஒரு முறை தாடி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. தமிழ் சினிமால ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இப் சப்போஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அருணகிரி கேட்டிருக்காங்க. தமிழ் திரையுலகிலே பெண் இசையமைப்பாளர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். இப்போதும் பல பெண் இசையமைப்பாளர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அஷ்டாவதியான பானுமதி பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய மகளான பவதாரணி இசையமைத்தது மட்டும் இல்லாமல் இசையமைப்பிற்காக தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரியான ரகனாவும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் தான். அந்த பட்டியலிலே மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய இன்னொரு நபர்னா அது உலகநாயகனுடைய மகளான ஸ்ருதிஹாசன். என் ராசாவின் மனசிலே படத்துக்கு முன்னாடி வடிவேல் வேற எந்த படத்துலயாவது நடிச்சிருக்காரான்னு நாகப்பட்டினம்ல இருந்து ரமேஷ்குமார் கேட்டிருக்காங்க. என் ராசாவின் மனசிலே படத்துக்கு முன்னால் வடிவேல் நடித்த திரைப்படம்னா அது டி ராஜேந்தருடைய இயக்கத்திலே உருவான என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படம். அந்த படத்தில் சிறுவன் ஒருவன் சைக்கிள் மணியை திருடிவிட அதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அவனை பிடித்து கொடுக்கின்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் நடிக்க வேண்டிய நபர் வராதனால அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த வடிவேலை பார்த்து ஏன்பா உனக்கு நடிக்க வருமா என்று கேட்டிருக்கிறார் டி ராஜேந்தர். உடனே வடிவேலு தலையாட்ட வசனம்லாம் பேசுவியா என்று அடுத்த கேள்வி டி ராஜேந்தரிடமிருந்து பிறந்திருக்கிறது. ரொம்ப நல்லா பேசுவேன் என்று வடிவேலு பதில் சொல்ல அப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு பதில் சொன்ன விதம் டி ராஜேந்தருக்கு பிடித்திருந்ததுனால அந்த பாத்திரத்திலே அவரை நடிக்க வைத்தார். அந்த காட்சியிலே மிகச்சிறப்பாக நடித்தார் வடிவேலு. அப்படித்தான் டி ராஜேந்தர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைத்தது. அதுதான் அவர் நடித்த முதல் படம். லக்ஷ்மி கிட்ட இருக்கிற தனி சிறப்பு அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு விழுப்புரம்ல இருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட கதாபாத்திரம் அமைந்தாலும் அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதுதான் லக்ஷ்மியினுடைய தனிச்சிறப்பு என்று சொல்வேன். சில சமயங்களில் அவருக்கு மிகவும் விசித்திரமான கதாபாத்திரங்கள் அமையும். அப்படிப்பட்ட கதாபாத்திரம் நடிப்பதற்கு முன்னால் கண்ணாடி முன்னாலே நின்று நடித்து பார்த்து ஹோம்ஒர்க் செய்வாராம் லக்ஷ்மி. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிடிக்காத இன்னொரு விஷயன்றது அவர் நடித்த கதாபாத்திரத்துக்கு இன்னொரு குரல் கொடுப்பது என்பது. அதன் காரணமாகத்தான் எந்த மொழியானாலும் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியிலே பேசி லக்ஷ்மி நடிப்பாரே தவிர தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு வேறு எவரும் குரல் கொடுக்க எந்த மொழியிலும் அனுமதித்ததில்லை லக்ஷ்மி. திரைத்துறையினர் பெரும்பாலும் ஆளுங்கட்சி பக்கம் சாகிறது ஏன்னு கடையநல்லூர்ல இருந்து கதிரவன் கேட்டிருக்காங்க. திரைத்துறையை பொறுத்தவரையிலே பல கோடிகள் புரள்கின்ற துறை இது. அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த துறையை சிறப்பாக நடத்த முடியாது அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அதனால தான் திரைத்துறையினர் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அவளை அனுசரித்து போகின்ற சூழ்நிலைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், காதலுக்கும் கள்ள காதலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தஞ்சாவூர்ல இருந்து திருநாவுக்கரசு கேட்டிருக்காங்க. மனதோடு உறவாட ஆசைப்படுவது நல்ல காதல், உடலோடு உறவாட ஆசைப்படுவது கள்ளக்காதல். சார், பார்த்திபன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு சென்னையில இருந்து சாமுண்டீஸ்வரி கேட்டிருக்காங்க. பார்த்திபன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது அவருடைய போராட்ட குணம். எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்தித்து விட்டு இன்றைக்கு இந்த நிலையிலே பார்த்திபன் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன்னுடைய வழியில் எல்லாவற்றையும் தனக்குள்ளே புதைத்து கொண்டு சிரித்த முகத்தோடு வலம் வருவதும்
அப்படி சிரித்த முகத்தோடு பலர் இருக்க காரணமாக அமைவதும் பார்த்திபனிடம் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள். தேவர் மகன் படத்துல சிவாஜி நடித்தது தப்பு அப்படின்னு சிவகுமார் சொன்னது உண்மையான கோயம்புத்தூர்ல இருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற கதாபாத்திரங்களை அனாயாசமாக ஏற்று நடித்த நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு தேவர் மகன் படத்திலே தரப்பட்டிருந்த வேடம் அப்படின்றது யானை பசிக்கு சோளப்பறி கொடுப்பதை போல் அமைந்திருந்தது என்பதுதான் சிவகுமாருடைய வாதம். ஜெய்சங்கருக்கு எப்போவாது வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்கள்ல நடிக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கம் இருந்திருக்கான்னு ஸ்ரீரங்கம்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மன வருத்தம் ஜெய்சங்கருக்கு இருந்தது அப்படின்றது உண்மைதான். 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் வித்தியாசமான கதையமைப்புள்ள உருப்படியான படங்களில் நடிக்க தவறிவிட்டேனே என்று தன்னுடைய நண்பர்கள் பலர்கிட்ட ஆத்மார்த்தமாக வருத்தப்பட்டிருக்கிறார் ஜெய்சங்கர். கி பாலச்சந்தருக்கு பாகுபலி படத்தோட இசையமைப்பாளர் மரகத மணியை அறிமுகப்படுத்தியது ஒரு பின்னணி பட பாடகர் அப்படின்றது உண்மையான புதுக்கோட்டையிலிருந்து விமலராஜன் கேட்டிருக்காங்க. பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மீது கே பாலச்சந்தருக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அவருடைய திறமையின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தவர் தான் கே பாலச்சந்தர். பாலச்சந்தருடைய வானமேலை படத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் இசையமைக்க வேண்டும் என்பது பாலச்சந்தருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 6 முதல் 8 பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக பாலச்சந்தர் அழைக்கின்ற தருணத்துக்கு நம்மால் போய் இசையமைக்க முடியாது என்பது பாலசுப்ரமணியத்துக்கு தெளிவாக தெரிந்தது. பாலச்சந்தரை சந்தித்து தன்னுடைய இயலாமையை பற்றி எஸ்பி பாலசுப்ரமணியன் சொன்னபோது, சரி நீயே ஒரு நல்ல இசையமைப்பாளரை எனக்கு பரிந்துரை செய் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர். அதற்கு பின்னாலே எஸ்பி பாலசுப்ரமணியன் பரிந்துரை செய்த இசையமைப்பாளர் தான் கீரவாணி என்கின்ற மரகத மணி. சார், எல்லா ஊடகங்களும் ஏன் இப்படி விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. விஜய் இன்றைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நடிகர். இன்றைய தமிழ் சினிமா உலகிலே அவர் ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற அவரை பற்றி தொடர்ந்து செய்திகளை வெளியிடாமல் எந்த பத்திரிகையாலும் இருக்க முடியாது. அப்படி ஒரு செய்தி வெளியிடுவது உங்கள் பார்வையிலே ஜால்ரா என்று தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஊடகங்களுக்கு வேறு வழி இல்லை. எஸ்பிபி அண்ட் பாரதி ராஜா நடுவில் இருந்த நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சிதம்பரம் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு மிகவும் நெருக்கமானது. அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா நாடகங்களை நடத்தி கொண்டிருந்த போது அந்த நாடகங்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை பாடியிருக்கிறார். சோக காட்சிகளில் ஹம்மிங் இசைத்திருக்கிறார். அதே மாதிரி புல்லாங்குழலும் இசைத்திருக்கிறார். ஆர்டி பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் ஆகியோரை எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அறிமுகம் செய்து வைத்ததும் பாரதி ராஜா தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைகின்ற வரையிலே பாரதி ராஜாவுக்கு அவருடனான நட்பு தொடர்ந்தது. சார், அந்த கால குணச்சித்திர நடிகர்கள்ல உங்களுக்கு எம்ஆர் ராதாவை பிடிக்குமா, இல்லை எஸ்வி ரெங்காராவை பிடிக்குமா, இல்லை எஸ்வி சுப்பையாவை பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. முக்கணிகளில் உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்குமா, மாம்பழம் பிடிக்குமா, அல்லது வாழைப்பழம் பிடிக்குமான்னா யாரால் சரியாக பதில் சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் குணச்சித்திர நடிகர்களில் எஸ்வி சுப்பையா, எஸ்வி ரங்காராவ், எம்ஆர் ராதா ஆகிய மூவருமே என்னை பெரிதும் கவர்ந்த நடிகர்கள். சார், டிஆரோட காதலுக்கும் சிம்புவோட காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. மிக சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவர் டி ராஜேந்தர். அவருடைய காதல் எளிமையான காதல். சிலம்பரசன் பிரபலமான இயக்குனருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய காதல் ஹைடெக் காதல். 2 பேர் உள்ளத்திலும் சுத்தமான அன்பு மட்டுமே இருக்கும். சிம்பு வெள்ளை உள்ளம் கொண்ட பிள்ளை. அதனால்தான் காதலில் பட்டு கொண்டிருக்கிறார். இத்தனை தொல்லை. இது என்னுடைய பதில் இல்லை, டி ராஜேந்தர் சொன்ன பதில். விமர்சனங்கள் ஒரு படைப்பாளியை பெரிய அளவுக்கு பாதிக்குமான்னு ஈரோடுல இருந்து கமலக்கண்ணன் கேட்டிருக்காங்க. விமர்சனங்கள் பெரிய அளவிலே படைப்பாளியை பாதிக்கும். விமர்சனங்கள் நல்லபடியாக அமைஞ்சா அந்த படைப்பாளியுடைய தன்னம்பிக்கை கூடும். அதே மாதிரி விமர்சனங்கள் மோசமாக அமையும் போது அந்த படைப்பாளியினுடைய படைப்புகளையும் அது கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு நடிகை ஒரு ரசிகர் விமர்சிப்பதற்கும் ஒரு எழுத்தாளர் விமர்சிப்பதற்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. நாட்டிய பேரொளி என்று இன்று வரையிலே தமிழ் சினிமாவிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நடிகை பத்மினியை பற்றி ஒரு எழுத்தாளர் எப்படி விமர்சித்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு நான் தர இருக்கிறேன். என்னுடைய அபிமான நடிகை பத்மினி. இந்திய அளவிலே பத்மினிக்கு நிகரான நடிகை எவருமே இல்லை. பகலும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்தி நேரத்தை அழகுபடுத்தும். அப்போதுதான் பூத்த மனோரஞ்சித மலர் அவர். தலையை சற்றே சாய்த்து ஓரக்கண்ணால் பார்த்தவர் சிந்திய புன்னகை எந்த ஓவியத்திலும் நான் காணாதது. ஒற்றை மயிலின் சாயலையும் சிங்கத்தின் பெருமித நடையையும் கொண்ட எரியும் மத்தாப்பு அவர். சுமார் 40 ஆண்டுகள் தமிழ் பெண்ணின் பேரழகு பரிமாணங்களை தமிழர்களுக்கே அறிமுகம் செய்தவர். பூண்டி சம்பரம்பாக்கம் நீர்நிலைகளில்
முல்லை மலர் மேலே போன்ற பாடலை இசைத்துக்கொண்டு பௌர்ணமி இரவுகளில் நாங்கள் படகு சவாரி செய்ததை யார்தான் மறக்க முடியும்? அப்போது அவருடன் பயணித்தது சிவாஜி கணேசன் என்று இந்த உலகம் தொடர்ந்து தப்பாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்யட்டும் என்று பத்மினியை விமர்சித்திருக்கிறார் பிரபல எழுத்தாளரான பிரபஞ்சன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.